குமார் பிஎம் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா, நம்ம லைவ் வீடியோ போடும்போது நம்ம ஒரு இமேஜ் வச்சு போடுவோம் இல்லைங்களா, அந்த இமேஜ் வந்து எப்படி நம்ம செய்வது, எப்படி எடிட் பண்ணுவது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்களா 2 அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் இமேஜ் ரெடி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி இமேஜ் வந்து எப்படி ரெடி பண்ணுவது, அதுதான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அந்த வீடியோக்கு எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 2 அப்ளிகேஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஷாட் அப்ளிகேஷனுங்க. பாருங்கள், இன்ஷாட் அப்ளிகேஷன் இருக்குதுங்களா. இந்த அப்ளிகேஷன் மூலிமா தான் நம்ம வந்து அந்த இமேஜ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க இந்த இமேஜ் வந்து எப்படி ரெடி பண்ண சொல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஷாட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த இன்ஷாட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வந்து இமேஜ் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், வீடியோ, ஃபோட்டோ, காலேஜ்னு வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து ஃபோட்டோ என்ற ஆப்ஷனில் தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இமேஜ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஃபோட்டோவில் தான் நம்ம போய் எடிட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாரு, ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். நியூ ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் சிம்பிள் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மேல் சிம்பிள் கிளிக் பண்ணாக்க இங்கே பாருங்கள், நம்ம கலேரிக்கு போய்டும். கலேரியில் போய்ட்டுலாம் இங்கே மேலே டாப்பில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து டாப்பில் பாருங்கள் பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. பிளாங்க்னு இது இருக்குது. இந்த பிளாங்க் இதை வந்து டச் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண பாருங்கள், இன்ஷாட் அப்ளிகேஷன் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் பேஜாக இருக்குது. இந்த பேஜ் வந்து நம்ம வந்து லைவ் வீடியோவில் வைக்க முடியாது. வச்சா பாதி எழுத்து மறைஞ்சிரும். அதனால் வந்து நம்ம பேஜ் செட்டப் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். பேஜ் செட்டப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா, கீழே பாருங்கள், கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரைட்டில் வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள், இருக்கும் பார்த்தீங்களா, CROP க்ராப். அந்த க்ராப்ன்றதை வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இது வந்து பாருங்கள், கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிட்டா இப்போ கீழே இந்த மாதிரி ஆப்ஷன், அதனுடைய சைஸ் ஆப்ஷன் வந்து கேட்கும். சைஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல், அடுத்து 1:1, 4:5, 9:16. 9:16 வந்து வீடியோவுக்கு, நாம் வந்து இமேஜ் தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இன்னும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 16:9. இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ பெரிய வீடியோ, லாங் வீடியோ போடுறாங்களா அந்த சைஸுக்கு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 9:16. 9:16 இருக்குதுங்க பார்த்தீங்களா. அதுதான் நம்மளுக்கு வந்து இமேஜுக்கான சைஸ். அதாவது யூடியூப்பில் நம்ம ஷார்ட் வீடியோக்கு போகிறதுக்கு இமேஜுக்கான சைஸ் வந்து 9:16. இதை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள், அந்த அளவுக்கு பேஜ் சைஸ் வந்து இந்த பேஜ் சைஸ் வந்துடுச்சு. இதுதான் நம்ம இமேஜ் வைக்கிற பேஜ் சைஸ். இது வந்து கீழே பார்த்தா டிக் மார்க் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டீங்களா பாருங்கள், பேஜ் வந்து வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் ஓப்பன் ஆகும். இது வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா ஒயிட் கலரில் வந்து நம்ம போட்டால் கண்ணுக்கு வந்து கிளார் அடிக்கும். அதனால் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதிலே பாருங்கள், கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணால் கீழே கலர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். பாருங்கள், கீழே வந்து பேக்ரவுண்டுன்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த பேக்ரவுண்டு தான் வந்து நம்ம கலர் செட் பண்ணுற ஆப்ஷனு. பேக்ரவுண்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து பாருங்கள் நிறைய ஆப்ஷன் வந்துருக்கு. நிறைய கலர் கோடு வந்துருக்கு. நம்ம எந்த கலர் வேணாலும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், நிறைய கலர் வந்துருக்கு. நம்ம எந்த கலர் நம்ம தொடுறோமோ அந்த கலர் வந்து செலெக்ஷன் ஆகிடும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து கருப்பு கலர் தான் வேணும் அப்படின்னா கருப்பு கலர் செலெக்ஷன் பண்ணிங்க. பாருங்கள், மேலே வந்து கருப்பு கலர் செலெக்ஷன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து இந்த ரெட் கலர் வேணும்னா இப்போ ரெட் கலர் டச் பண்ணுங்கள். ரெட் கலர் வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி கலர் செலெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு கீழே இங்கே பாருங்கள் டிக் மார்க் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிக் மார்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டிக் மார்க் கிளிக் பண்ணோன்னே இது வந்து பேஜ் வந்து செட்டப் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இமேஜ் வைக்கிற ஆப்ஷனுக்கு வந்து பேஜ் இது தான் செட்டப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் எழுதணும். நம்மளுக்கு வந்து அந்த எழுதுவீங்க இல்லைங்களா, அந்த பேஜில் வந்து ஏதாவது ஒன்று எழுதி தானே போடணும். அது எழுதுறதுக்கு வந்து கீழே பாருங்கள், கீழே போய் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் டீன்னு ஒரு எழுத்து இருக்குது பார்த்தீங்களா. இந்த டி என்ற ஆப்ஷன் தான் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கீழே இப்போ எழுதியிருக்காது, டீ கீழே எழுதியிருக்கு டெக்ஸ்ட்டுன்னு. அந்த டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா
பாருங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஆப்ஷன் வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் வந்து தமிழ் கீபோர்டு யூஸ் பண்ணால் கீபோர்டு யூஸ் பண்ணால் நீங்கள் டைரெக்டாகவே தமிழில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இங்கிலீஷ் கீபோர்டு தான், நான் எது டைப் பண்ணாலும் வந்து இங்கிலீஷில் தான் டைப் ஆகும். அதனால் வந்து நான் இங்கே வந்து நான் டைப் பண்ண போகிறதில்ல. நான் வேறு இடத்துலேருந்து நான் காப்பி டு பேஸ்ட் பண்ண போகிறேன். அது வேறு இடத்துலேருந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்க வேறு ஒரு அப்ளிகேஷனுக்கு போகலாம். இந்த ஆப்பை வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணிட்டு நான் இன்னொரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். பாருங்கள், இங்கிலீஷ் டு தமிழ்ன்ற ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் மூலிமா தான் நான் அந்த எழுத்துக்கெல்லாம் எழுதுறேன், அந்த ஸ்டோரியெல்லாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா பேக்ரவுண்டில், அந்த ஸ்டோரியெல்லாம் வந்து நான் இங்கே தான் எழுத போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க இந்த அப்ளிகேஷனை பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டால் இப்படி தான் இருக்கும். இப்போ மேலே பாருங்கள் கண்டினியூ டு ஆப்னு வரும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிட்டா இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் மேலே செலெக்ஷன் பண்ணிக்கலாம், தமிழ் டு இங்கிலீஷ் ஆங்கிலம், இல்லை ஆங்கிலம் டு தமிழ். நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினா அது வந்து தமிழுக்குள்ள ட்ரான்ஸ்லேட் காட்டும், நீங்கள் தமிழில் பேசினா ஆங்கிலத்தில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டும். நம்மளுக்கு தேவை வந்து தமிழ் தான், ஏன்னா நம்ம தமிழ் இமேஜ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் பாருங்கள், அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆப்ஷன் தான் தமிழ் டு ஆங்கிலம். இந்த மாதிரி தான் மேலே ஹெட்டிங்கில் இருக்கணும், தமிழ் டு ஆங்கிலம் இந்த ஹெட்டிங் தான் இருக்கணும். கீழே பாருங்கள் நம்ம மைக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களேங்க பார்த்தீங்களா, ஸ்பீச். நம்ம வாய்ஸ் கொடுத்தாவே அப்படியே டைப் ஆகும். பாருங்கள், இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, மைக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா இப்போ நம்ம கேட்குது, நான் பேசுகிறதெல்லாம் அப்படியே டைப் ஆகும். பாருங்கள், அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கம். பாருங்கள், நம்ம என்ன பேசுனதுங்க பாருங்கள், கிளிக் பண்ணிவிட்டா அப்போ நம்ம கேட்குதுன்னு சொன்னாங்க, அதுவும் வந்து டைப் ஆகிடுச்சு. அது கீழே பாருங்கள் அனைவருக்கும் அன்பான இணைய மாலை வணக்கம் சொல்லியிருக்கேன், அதுவும் டைப் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணுறதுக்கு வந்து இருக்குது. இது வந்து லேசாக வந்து கொஞ்ச நேரம் டச் பண்ணாவே போதும். இது பாருங்கள் செலெக்ஷன் ஆகிடுச்சு. இது மேலே 3 டாட் இருக்குங்க பார்த்தீங்களா, 3 டாட், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் செலக்ட் ஆல்னு இருக்குது, செலக்ட் ஆலில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் எல்லாமே செலெக்ஷன் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி இருக்குங்களா பார்த்தீங்களா, அந்த காப்பி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சு. இப்போ காப்பி பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இதை வந்து மினிமைஸ் பண்ணிடுங்க. மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இன்சர்ட் ஓப்பன் பண்ணலாம். அந்த இன்சர்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். அந்த பேஜுக்குள்ளே மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ணுங்கல்ல, அந்த வேர்டு பாருங்கள் வந்துடுச்சிங்க பாருங்கள். நமக்கு அங்கே வந்து நம்ம என்ன காப்பி பண்ணோமோ அது கீழே வந்துடுச்சு. இது வந்து டச் பண்ணாவே போதும். டச் பண்ணால் பாருங்கள், ஆனால் நம்ம வந்து எவ்வளோ டைப் பண்ணோமோ அத்தனையும் வந்து ஒரே லைனில் தான் காட்டுங்க. பாருங்கள் ஒரே லைனில் காட்டுது. ஆனால் கீழே இந்த பாக்ஸ் பாருங்கள், டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நம்ம வந்து அந்த லைனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரே லைனில் வந்தால் நம்ம வந்து ஃபுல்லாக படிக்க முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் சின்ன 4 வார்த்தையோ 3 வார்த்தையோ நம்ம கட் பண்ணிக்கணும். அது கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, இதில் பாருங்கள் இது வரைக்கும் ஒரு வார்த்தை இங்கே வந்து ஒரு என்ட்ரு போட்டுக்குங்க. என்ட்ரு பண்ணிட்டீங்களா, அப்புறம் ஒரு லைன் வந்து கட் ஆகிடுச்சு. அதே மாதிரி 2வது லைனில் போய்ட்டு இது வரைக்கும் லைன் தேவைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். 2வது லைன் ஆகிடுச்சு. 3வது லைன் சின்னதாக தான் இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இவ்வளோ தான் நம்ம வந்து பேஜ் செட்டப் பண்ணுறோம். இது வந்து கீழே டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக் மார்க் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், நம்ம வந்து அங்கேருந்து காப்பி டு பேஸ்ட் பண்ணது இந்த இமேஜில் வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. இது பாருங்கள் பாதி மறைக்குதுங்க. இது வந்து நம்ம போட்டோங்கன்னா நம்ம லைவ் வீடியோவில் போடும்போது பாதி தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம சின்னதாக ஆக்கணும். 2 விரலால் இதை பாருங்கள் தொடுங்க. இது தொட்டு சின்னதாக பெருசாக ஆக்கிக்கலாம். இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 விரலால் வந்து சின்னதாகவும் பெருசாகவும் ஆக்கிக்கலாம். இது மறுபடியும் பாருங்கள், இது வந்து வெள்ளை கலரில் இருக்குது. நீங்கள் அது வந்து கலர் சேஞ்ச் பண்ண கூட டெஸ்ட் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் எடிட்டுக்கு போங்க. எடிட்டு போயிட்டு பாருங்கள் எடிட் ஆப்ஷன் இருக்குங்களா, எடிட் ஆப்ஷனில் போயிட்டு கீழே கலர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கீழே கலர் ஆப்ஷனில் போயிட்டு இது கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த எழுத்துக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் மறுபடியும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு. இப்போ எழுத்துக்கான கலர் கொடுக்க போகிறோம். ஒயிட் கலர் பாருங்கள், நான் கருப்பு கலர் ஆகணுமா, கருப்பு கலர் செலக்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் கருப்பு கலர் மாறிடுச்சு.
இல்லை எங்களுக்கு வந்து ஒயிட் கலர் வேணும்னா பாரு ஒயிட் கலரில் மாறிக்கிச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் பண்ணிட்டா வந்து கலர் வந்து ஆட் ஆகிடுச்சு, ஒயிட் கலர் ஆட் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறது. இதே மாதிரி வந்து நம்ம ஹெட்டிங் கொடுக்கணும்னா சேம் அதே மாதிரி தான். நீங்கள் போய்ட்டு என்ன ஹெட்டிங் கொடுக்குறோம் அந்த ஹெட்டிங் கொடுக்குறதும் சேம் ஆப்ஷன் தான். நேராக நீங்கள் இது வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அந்த இங்கிலீஷ் டு தமிழ் ஆப்புக்கு போங்க. இது ஏற்கனவே இருக்கிறத வந்து டிலீட் பண்ணிக்கோங்க, கிராஸ் பண்ணி டிலீட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வாய்ஸ் கொடுக்குறது வந்து கிளிக் பண்ணி வாய்ஸ் கொடுங்க. வணக்கம் இப்போ மறுபடியும் கொடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், எல்லோருக்கும் வணக்கம் நான் சொன்னேன், அது வந்து டைப் ஆகிடுச்சு. இடையில இந்த மாதிரி விளம்பரம் வரும். விளம்பரம் வரும்போது நீங்கள் வந்து இதுமாதிரி விளம்பரம் வரும்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெயிட் பண்ணிட்டு வந்து இது பண்ணிக்கோங்க. எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து விளம்பரம் வந்து க்ளோஸ் ஆகிடும். கிராஸ் மார்க் வந்துருக்குங்களா, கிராஸ் மார்க் கிளிக் பண்ணுங்கள், இது வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஹெட்டிங் வந்து நம்ம எல்லோருக்கும் வணக்கம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது மட்டும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இது மாதிரி டச் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா இது வந்து காப்பி ஆகிக்கும். இல்லை செலக்ட் ஆல் கூட போய் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இது வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த இன்சார்ட்டில் போய்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் டெக்ஸ்ட்டு, ஏன்னா நம்ம எட்டி கொடுங்க, எது கொடுத்தாலும் வந்து டெக்ஸ்ட் இந்த டி என்ற எழுத்து தான் அமுத்தணும். டி கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், நம்ம காப்பி பண்ண எழுத்து வந்து கீழே வந்துடுச்சு. இது மேலே வந்து டச் பண்ணுங்கள். அது வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே வந்துடும், மேலேயும் ஆட் ஆகும். நம்ம வந்து வேறு எல்லோருக்கும் வணக்கம் சொல்லியிருக்கோம். அது சின்ன வார்த்தை தான், 2 வார்த்தை தான். அதனால் வந்து ஒரே லைனில் விட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹெட்டிங் கலர் வேறு இருக்கணும், டெக்ஸ்ட் கலர் வேறு மாதிரி கொடுக்கணும். கலர் வந்து இதுக்கு மாற்றிக்கலாம். கலர் வந்து இதுக்கு இந்த கலர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு இந்த டிக் மார்க் இருக்குங்க, டிக் பண்ணிக்கோங்க. அது பாருங்கள், அது வந்து லைன் வந்து அந்த ஹெட்டிங் வந்து ஆட் ஆகிடுச்சு. இதுவும் பாருங்கள் ரொம்ப பெருசாக தெரியுது. இது வந்து இமேஜில் வச்சாலும் மறைக்கும். இது வந்து விரலால் வந்து சின்னதாக ஆக்கிங்க. பாருங்கள், 2 விரலாக தொடுங்க. 2 விரலால் அப்படி செஞ்சு சுருக்குனீங்கன்னா சின்னதாகும். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ சுருக்கிக்குங்க. இது மாதிரி பண்ணிக்கோங்க. பேஜ் பாருங்கள், இந்த வந்து ஹெட்டிங் வந்து பாருங்கள் மேலே கொஞ்சம் கேப் விட்டு தான் கொடுக்கணும். பாருங்கள், மேலே வந்து மினிமம் இவ்வளோ கேப் இருக்கணும். ஏன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அந்த லைக் போடுற ஆப்ஷன் வந்து காட்டுங்க இல்லைங்களா, அது மறைக்கும். அதனால் வந்து இவ்வளோ இடம் மேலே விட்டுருங்க. இது கரெக்டாக அந்த ஹெட்டிங் கீழே இந்த டெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக அது கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இது வரைக்கும் டெஸ்ட்டு நீங்கள் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விரல் பாருங்கள், இந்த 3 விரல் வந்து கேப் விடணும். ஏன்னா கீழே வந்து கமெண்ட் போடுவாங்க இல்லைங்களா, அந்த கமெண்ட் வந்து அந்த எழுத்தை மறைக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கீழே வந்து நிறைய இடம் விட்டுக்குங்க. மேலே வந்து மேலே மேக்ஸிமம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹெட்டிங்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி அது வந்து நம்ம ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா கேலரி, இப்போ இந்த கேலரி இருக்குங்களா, இந்த கேலரிக்கு போயிடுச்சு பாருங்கள். கேலரியில் மேலே டாப்பில் தான் அந்த இது வந்திருக்கு. டாப்பில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இது பாருங்கள், நம்ம உண்டாக்குன அந்த இமேஜ் வந்து நம்ம வந்துடுச்சு. இந்த இமேஜ் வச்சு தான் இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம இது பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஜில் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோ ஆட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இங்கேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையே பாருங்கள், கீழே வந்து இப்போ பென்சில் மார்க்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பென்சில் மார்க் மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. இது 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பென்சில் சிம்பிளோடு இருக்குது பார்த்தீங்களா, பென்சில் சிம்பிளோடு ஒன்று இருக்குது. அந்த பென்சில் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டுங்க, இங்கே மேலே பாருங்கள், இங்கே டெக்ஸ்ட் எழுதலாம். இந்த இடத்துலையும் நம்ம டெக்ஸ்ட் எழுதலாம். ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. ஸ்டிக்கர் தான் வந்து நம்ம ஃபோட்டோ வைக்க போகிறோம். அதே மாதிரி டிராவிங் நம்ம என்ன வரையிருந்தால் கூட வரைஞ்சிக்கலாம். ட்ராவ் போட்டு நம்ம அது கூட வரைஞ்சிக்கலாம். நம்ம வந்து இப்போ ஸ்டிக்கர் வச்சு நம்ம ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் பாருங்கள். ஸ்டிக்கர் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டிக்கர் கிளிக் பண்ணால் இதில் கொஞ்சம் ஆல்ரெடி வந்து அந்த ஆப்பே கொஞ்சம் கொடுத்துருக்கும். நம்ம புதுசாக நம்ம ஆட் பண்ணியிருக்கிற நம்ம புதுசாக நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் வைக்கணும்னா இதில் பாரு ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும் பாருங்கள். மேலே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு கேலரி ஃபோட்டோ கேலரிக்கு போயிடும். நீங்கள் ஆல்ரெடி வந்து இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். எந்த இமேஜ் நான் வந்து ஆட் பண்ண போகிறோன்ட்டு. இதில் நான் வந்து இதில் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நான் கிளிக் பண்ணுங்கள். அது வந்து பேஜ் இப்போ வந்து ஒரு கணபதி ஃபோட்டோ இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை செம்பருத்தி ஃபோட்டோ இருக்குது, செம்பருத்தி ஃபோட்டோ வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த செம்பருத்தி ஃபோட்டோ வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்லாம் வச்சுக்கலாம். இல்லை அப்படியே நம்ம டேரெக்டாக அந்த மாதிரி இப்போ இருக்கிற பேஜ் மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு வந்து அப்படி டேரெக்டாக அதே மாதிரி பேஜ் வேணும்னா டேரெக்டாக நெக்ஸ்ட்டு கொடுங்க.
இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி பேஜ் கேட்கும். இது பேஜுக்குள்ள வந்து இது வந்து பார்டர் கொடுக்கலாம். பார்டர் பாருங்கள், கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துங்களா, பார்டர் பாருங்கள், ரெட் கலர் பார்டர் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி பார்டர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே டன் பண்ணிக்கோங்க. இப்போ டன் பண்ணோன்னே அந்த இமேஜ் வந்து இங்கே வந்துருச்சு. சரிங்களா? இந்த மாதிரி எத்தனை இமேஜ் வேணாலும் உங்களுக்கு தேவையோ அத்தனை இமேஜ் வந்து இங்கே செலக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் பாருங்கள், எங்கேனாலும் கொண்டு போய் மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே வைக்கணுமோ அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம். சரிங்களா? இது சின்னதாகவும் ஆக்கிக்கலாம், இது பெருசாகவும் ஆக்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த தகுந்த மாதிரி ஆக்கிக்கலாம். இதெல்லாம் ஆக்கிக்கிட்டு மேலே வந்து சேவ் பட்டன் கொடுத்துடுங்க. சேவ். அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வந்து ரெடி பண்ணிட்டீங்க. அதாவது லைவ் வீடியோவுக்கு வைக்கிற பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து லைவ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நீங்கள் யூடியூப் வந்து உங்கள் சேனலில் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இதுக்கு மேலே வந்து நான் அதிகமாக சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். நீங்கள் இதே மாதிரி ப்ளஸ் சிம்பிளுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி நான் வந்து பேக்ரவுண்ட் ஃபேஸ் வருது, பேக்ரவுண்டுக்கு பண்ணிக்கிறேன். இது பாருங்கள். இதில் நீங்கள் போயிட்டு இந்த பென்சில் மார்க் இருக்கீங்களா, இது வந்து நம்ம வந்து ஹெட்டிங் நம்ம அந்த இமேஜ் வந்து செலெக்ஷன் பண்ணணும். ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் பாருங்கள், நம்ம வேலை இந்த ஃப்ரண்ட் பேஜ் வருதுன்னு பார்த்தீங்களா, அந்த பேஜ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண பின்னாடி அந்த வீடியோக்கான அந்த ஹெட்டிங் காட்டுங்க இல்லைங்களா, அது வந்து இதே இருக்கணுமா இல்லை நீங்கள் மாற்றணுமானா கூட இந்த பென்சில் மார்க்கு போய்ட்டு நீ போய் மாற்றிக்கலாம். பென்சில் மார்க் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து டைரெக்டாக பாருங்கள், அப்லோட் தம்ப்லைன் இருக்குது பாருங்களா, அப்லோட் தம்ப்லைன் அதுக்கு போங்க. அது போனால் மறுபடியும் பாருங்கள், நம்ம அந்த இமேஜுக்கு வந்துடும். இமேஜ் அந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்களா, அந்த ஃபோட்டோக்கள் வந்துடும். நம்மளுக்கு வந்து என்ன ஹெட்டிங் வைக்கணுமோ அதை வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணீங்களா, அதில் இருக்கிற ஹெட்டிங்கை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது பாருங்கள், இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங் வர மாதிரி போட்டுங்க. பாருங்கள், எல்லோருக்கும் வணக்கம், இந்த மாதிரி வந்து செலெக்ஷன் பண்ணி மேலே வந்து சேவுக்கு இது இருக்குது, சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வீடியோ லைவ் க்ளோஸ் பண்ண பின்னாடியும் நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ இந்த பேஜ் தான் காட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இங்கே டைட்டில் என்ன கொடுக்கணும்னா டைட்டில் கொடுத்துக்கலாம். டைட்டில் வந்து இங்கே மேலே இருக்கிற ஹெட்டிங் வச்சு டைட்டில் கொடுத்துக்குங்க. என்ன டைட்டில் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்குங்க. மீது வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு மறுபடியும் இங்கே வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கிட்ஸ் ஃபார் மேடா இல்லை வந்து நாட் மேட் ஃபார் கிட்ஸானு கேட்கும். நம்ம மேக்ஸிமம் வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் தான் நம்ம செலெக்ஷன் பண்ணணும். ஏன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த லாவ் கிடையாது. அதனால் இது செலெக்ஷன் பண்ணிவிட்டு கோ லைவ் கொடுத்துருங்க. பாருங்கள், கோ லைவ் கொடுத்துட்டோம். இது வரைக்கும் எல்லாமே நீங்கள் செய்கிறது தான். இப்போ பாருங்கள், ரைட் சைடில் இப்போ நம்ம லைவ் கொடுத்துட்டோம். உங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்க இங்கே ரைட் சைடில் பாருங்கள், க்ரீன் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த க்ரீன் ஸ்க்ரீன் எழுதியிருக்குன்னு பாருங்களேன். அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து டச் பண்ணுங்கள். இது டச் பண்ணாது. இதுதான் இமேஜ் வைக்கிற ஆப்ஷனு, க்ரீன் ஸ்க்ரீன். யாருக்கு ஃபோனில் இந்த ஆப்ஷன் இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த இமேஜ் வைக்க முடியும், மற்றவங்க யாரும் வைக்க முடியாது. அது மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. இந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே டச் பண்ணுங்கள். இப்போ டச் பண்ணோம். டச் பண்ணி பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் நம்ம பண்ணுங்களா, கீழே நிறைய அந்த கலையில் இருக்கிற ஃபோட்டோ வரும். இது ஃபஸ்ட் இமேஜ் தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண இமேஜ். அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து தொட்டுங்க, டச் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த இமேஜ் வந்து நம்ம வந்து அங்கே வந்துடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து டன் பாருங்கள், க்ரீன் ஸ்க்ரீன் இங்கே வந்து டன் கொடுத்துக்குங்க. இப்போ டன் கொடுத்தோடனே பாருங்கள், அந்த பேக்ரவுண்டில் வந்து அந்த இமேஜ் வந்தாச்சு. அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து இந்த ஸ்டெப்பு, இத்தனை தான் ஸ்டெப்பு. இப்போ வந்து யாருக்கு புரியலையோ கமெண்ட் பாக்ஸில் வந்து மறுபடியும் வந்து சொல்லுங்கள். நான் மறுபடியும் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லியிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். இவ்வளோ தாங்க. லைவ் வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மேலே லைவ் வருவாங்க, நீங்கள் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ